பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொழியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தந்தை தாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தமிராய் என்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுஒளி தழைகமாதோ, மங்களாம்பிகையுடன் அவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலமானவளும் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். கைலாய பரம்பரை போற்றி. திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறையில் பதிக எண் 28வது பதிகம், திருச்சோற்றுத்துறை. ஒன்றாம் திருமுறை பதிகை எண் 28, தலம் திருச்சோற்றுத்துறை, மந்திர எண் 10. 10வது மந்திரம் கோது சாற்றி என்று தொடங்குவது. அந்த மந்திரத்திற்கான தொகைப்பொருள்: மனமே, சமணர்கள் குற்றங்களையே சொல்லிக் கொண்டு தெரிபவர்கள், ஓதப்படுகின்ற வேதத்தை அறிய முயற்சி செய்ய மாட்டார்கள். அடுத்த பத்தி, சிவாகம நெறி நின்று நினைப்பவர்கள் நினைக்கின்ற உருவத்தோடு வெளிப்படுபவன் இறைவன். அந்த இறைவனது சோற்றுத்துறை நாம் சென்று அடைவோம். இந்த மந்திரத்தில் கோது என்ற சொல் குற்றம். அடுத்தது ஓதும் ஓத்தைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது அவர்களுடைய வேதமாகிய பிடக நூலைன்னு அர்த்தம். வாங்க சிவார்ப்பணம், குருவே போற்றி. நீதி நின்று என்று ஒரு தொடர் இருக்கும். அதுக்கு சிவாகம நெறி என்று பொருள். நினைவார் வேடமாம் ஆதி என்று ஒரு தொடர் இருக்கிறது. அதற்கு பொருள் தியானிப்பவர், தியானிக்கின்ற உருவத்தில் அருள்பவன். கோது சாற்றி திரிவார் அமன்குண்டர். இந்த பதிகம் முழுவதுமே இது எல்லாமே தக்கராகத்தில் தான் போயிட்டு இருக்குது. தக்கராகத்தை நெட்லேருந்து எடுத்து நம்ம பழகணும்னா அப்படியே நம்மளும் உள்ளே போயிட்டே இருக்கு. ரொம்ப வருடக்கணக்காக. அதற்கு பிறகு செய்யுள் பெருசாகுது, அப்பவும் தக்கராகம்தான். பழகுனா ஃபாலோ பண்ணலாம். விளக்கம் எழுதுங்க. கோது சாற்றி திரிவார் அமன்குண்டர். சிவாயனம், குருவே போற்றி. குற்றங்களையே பலகாலம் சொல்லித் திரிபவர்கள் சமணர்கள். இந்த இடத்தில் நாம் சமணர்களுடைய கொள்கைகளை எடுத்து தெரிந்து வச்சுக்கிடணும். அவங்க என்னென்ன குற்றமான விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க, அவர்களுடைய ஆன்மா பற்றிய கொள்கையில் என்ன குறை இருக்கிறது,
கடவுள் பற்றிய கொள்கையில் என்ன குறை இருக்கிறது, அதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளணுங்கிறதுனால தான் அவர் கோது சாற்றின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறார். அவங்க சொல்கிறது குற்றம்னா அது குற்றங்கிறது நம்ம சைவத்தை படிக்கிறதுனால மட்டும் புரியாது. எதையும் படிக்கணும், அவங்க நூலையும் படிக்கணும். அவங்க இதில் அந்த சமணத்தில் கொள்கையில் உள்ள அடிப்படை குறைபாடுகளை கண்டுபிடிக்கணும். அடுத்த வகுப்பில் கூட பதிவு பண்ணலாம். ஒரு 10 பாயிண்டாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். சமண கொள்கையில் நிகண்டவாதி, ஆசீவகன் இவங்கெல்லாம் சமணர்கள். சௌத்ராந்திகன், யோகாசாரன், சித்தியார் பரபக்கத்தில் சௌத்ராந்திகன், யோகாசாரன் அவங்கெல்லாம் பௌத்தர்களாக வருவாங்க. நிகண்டவாதி, ஆசீவகன் எல்லாம் யாராக வருவாங்க? சமணர்னு நேரடியாக இருக்காது, நிகண்டவாதின்னு இருக்கும். ஆசீவகன் அப்படின்னு இருக்கும். அவங்கெல்லாம் சமணர்கள். அந்த நிகண்டவாதி ஆசீவகன் கொள்கையை எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கொள்கையிலிருந்து அவங்க எந்த அளவுக்கு நேரடியாக மாறுபடுறாங்கங்கிறத நம்ம பதிவு பண்ணலாம். அடுத்த வகுப்பில் கூட பதிவு பண்ணலாம். அதான் அந்த அவர்கள் குறைகளை சொல்லித் தெரிபவர்கள். அதாவது எளிமையாக புரிந்து கொள்வதென்றால் சைவ கொள்கைக்கு மாறானவர்கள், சைவ சமய வழிபாட்டிற்கு மாறானவர்கள். சைவ சமய வழிபாட்டிற்கு மாறானவர்கள். அவர்களுடைய வேதத்தை நாம் அறிய முயற்சி செய்யக்கூடாது. சிவார்ப்பணம், குருவே போற்று. அவர்கள் வேதத்தை அறிய முயற்சி செய்யக்கூடாது என்பதன் பொருள் அவர்கள் சமய கொள்கையை ஏற்கக்கூடாது என்று பொருள். சித்தியார் பரபக்கத்தில் அருள்நந்தி சிவாச்சாரியார், லட்சுமி அவங்களுடைய கொள்கையை தானே சொல்றாரு. இப்போ ஞானசம்பந்தர் அவர்களுடைய வேதத்தை அறிய முயலக்கூடாதுன்னு ரெண்டுக்கும் வேறுபாடு என்னன்னா, அவர்கள் வேதத்தை சொல்லுவது அவர்கள் மதத்தை கடைபிடிக்க, அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கள் மதத்தை சொல்லுவது அவர்கள் மதத்தை அறிந்து கைவிடுவதற்காக. அதனால தான் ரெண்டுக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஞானிகள் சொன்ன வழி அவங்க மதத்தை அறியலாம். அதுக்கு பதிலாக அவங்க மதத்தையே போய் எடுத்து வச்சு என்ன செஞ்சுட்டு கூடாது. அதாவது சமணர்களுடைய பிடக நூலை படிச்சுட்டு இருக்கிறேன், அது நம்ம வேலை கிடையாது. அதை நம்ம விடுறதுக்கு என்ன தேவையோ அதை பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை ஏற்று நம்ம விட வேண்டும்னு அர்த்தம். அடுத்த பத்தியா எழுதணும். அதை விடுவது மட்டுமே போதாது, சைவ நெறியில் சிவாகம நெறியில் நிற்கணுங்கிறார். சிவாகம நெறியில் நிற்கணும். சிவாகம நெறியில் நாம் நின்றோம்னா தான் இந்த தவறான நெறிகளுக்கு நம்ம போகாமல் இருப்போம். தப்பு செய்யாமல் இருக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்லது செய்கிறேங்கிறது முக்கியம். நான் நல்லது செய்கிறதில்ல, தப்பும் செய்கிறதில்லைன்னா எந்த நிமிஷமும் நீ தப்பு செய்கிறவனா என்ன செய்வ? மாறுவ. ஆனால் நல்லது செய்ய பழகிட்டோம்னா என்ன வராது? தப்பு செய்ய வராது. அதுதான் இதில் சொல்ல வர்றது. ஒரு நெறியை விட சொல்றாரு, அதே நேரத்தில் இன்னொரு நெறியை பிடிக்கணுங்கிறார். பாண்டியன் சைவத்தை விட்டு சமணத்தை பிடித்திருந்தான். மங்கையர்க்கரசியார் சைவத்தை பிடிச்சிருந்தாங்க, எதை பிடிக்கல? அதுதான் இந்த இதில் உள்ள வேறுபாடு. சமணத்தை பிடிக்கல, சமணத்துக்கும் போகல, சைவத்துக்கும் போகல அப்படின்னா மங்கையர்க்கரசியாருக்கு உள்ள பெருமை என்ன செஞ்சிருக்காது? வராது. அந்த இடம் தான் இந்த இடம். ஆமா, நின்று அப்படி சிவாகம நெறியில யார் நிற்கிறார்களோ அவர்கள் இறைவனை தியானிக்கும் போது இறைவன் அவங்க தியானித்த உருவத்தில் வருகிறார், தியானிக்கின்ற உருவத்தில் வருகிறார். அது அப்பர் சுவாமிகளில் அவ்வுருவாய் தோன்றும் கூட வரும். அப்பர் சுவாமிகளுடைய தோன்றும் வரக்கூடிய பதிகத்தில் அவ்வுருவாய் தோன்றும் பார், உள்குவார் உள்ளத்துள்ளே தோன்றும்ங்கிற மாதிரி ஒரு தொடர் வரும். அதாவது இதில் என்ன செய்தி சொல்ல வருகிறார்னா, நிறைய செய்தி சொல்ல வருகிறார். முதல் செய்தி என்னன்னா,
இப்போ சாதாரணமாக நாம் வந்து ஒரு விசேட தீக்க வாங்க போனாலே உங்களுடைய சிவனில் நீங்கள் இஷ்ட சிவனாக யாரை கும்பிடுறீங்க? இஷ்ட தேவதா, தேவதை அல்ல சிவபெருமான். சிவன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம அண்ணாமலையார் சொல்கிறோம், தில்லை நடராஜர் சொல்கிறோம். அப்போ அதுவே வேறுபடுது இல்லை, கும்பிடுறது சிவபெருமானை தான். எல்லாரும் சிவனடியார்கள் தான், சிவபக்தர்கள் தான். ஆனால் நம்ம நினைக்கிற உருவம் வேற இருக்குது. இப்போ எனக்கு வந்து அம்மை எவ்வளவு தான் சைவத்தில் இருந்தாலும் மீனாட்சி நினைக்கிற அளவுக்கு நான் காமாட்சி என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதில்லை. ஏன்னா படித்தது, கும்பிட்டது, பழகுனது, பார்த்தது எல்லாம் எந்த கோயில் தான்? மீனாட்சி கோயில் தான். என்னதான் காமாட்சி காமாட்சின்னு சொன்னாலும் மீனாட்சி அம்மன் மேலே வர்ற அந்த பக்தி, நாங்கள் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பித்த மீனாட்சி அம்மன் படம் எங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது. பல ஊர்களில் நாங்கள் குடியிருந்திருக்கிறோம். நாங்கள் குடியிருந்த ஊர் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த வீட்டில் வச்சு பூஜை பண்ண மீனாட்சி அம்மன் இன்னும் எங்கள் கூட இருக்குது. பெரிய விவேகானந்தர் படம் வச்சுருப்பேன். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறும்போது அவங்க அதை பாதுகாப்பாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனதை பாதுகாக்காமல் கரையாமல் பிடிச்சிட்டு இல்லைன்னா அதுவும் எங்கள் கூடவே இருக்கும். வச்சுருப்போம். அதெல்லாம் அதுவும் போய் இது. ஆனால் அந்த மீனாட்சி அம்மன் படம் இன்னும் இருக்குது. தீக்கை வாங்கும்போது எந்த அம்மன் பேரில் தான்? சொக்கநாதர் பேரில் தான் நான் வாங்குறேன். அப்போது அதேமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டாக்டர் ராணி டாக்டர் வீட்டுக்காரர் கோபால்சாமி டாக்டர் குறிப்பாக திருவானைக்காவை ஏதோ சாமி சொல்லுவார், ரொம்ப விரும்பி கும்பிடுவார். ஏன்னா அவருக்கு அதுதான் எனது தீக்கையில் அவர் தான் கடவுள். இது இந்த கோணத்தில் ரொம்ப சிந்திக்கணும். இது மெயினாக இதுதான். நம்ம என்ன உருவத்தில் நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் வருவாருங்கிறது சைவர்களுக்கு இதுதான். இது இல்லாமல் வேற வேற பிறகு இன்னொன்று இருக்குது. அந்த யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தவியமாகி அங்கே மாதொரு பாகனார் வருவாருங்கிறதையே என்ன செய்யலாம், இணைத்துக் கொள்ளலாம். இந்த ரெண்டையுமே நீங்கள் குறிக்கணும். இதை மட்டும் குறித்து பிரயோஜனம் கிடையாது. அதுதான் முக்கிய பாயிண்ட். எது? 274 தலங்களில் அம்மையப்பராக இறைவன் இருக்கிறாரு. அந்த அம்மையப்பரில் நீங்கள் எந்த அம்மையப்பர் நினைக்கிறீங்களோ அந்த அம்மையப்பராக என்ன செய்கிறாரு, வருகிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, யாதொரு தெய்வம் கொண்டீர். வள்ளலாருக்கு வந்து அம்மை வந்து உணவு கொடுத்ததா வரலாற்றில் வருது. எந்த ஊர் அம்மையா? எந்த அம்மை? வடிவுடை நாயகி. ஏன்னா வேற அம்மா, ஏன்னா அங்கே தான் அவர் இருக்கிறாரு, அந்த கோயிலை சார்ந்து தான் அவர் இருக்கிறாரு. அதனால யார் வர்றா? வடிவுடை நாயகி. இது இப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். ஞான சம்பந்தருக்கு அருள்றதுக்கு சீகாழியில தான் தோணியப்பர் தான், அம்மை தான், பெரிய நாயகி தான். இதுதான் இந்த பொருள் தான் இதில் வந்து 95% பொருள். அதேமாதிரி திருநாவுக்கரசர்னா அதிக வீரட்டத்து இறைவன், சுந்தரர்னா திருவெண்ணைநல்லூர் இறைவன், மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறை இறைவன். இது அவ்வளவு பெரிய ஞானிகளுக்கே நம்ம மாற்றி சொல்ல முடியல. அவ்வளவு பெரிய நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. திருநாவுக்கரசருக்கு வந்து தோணியப்பர் செய்ததா கற்பனை கூட நம்மளால பண்ண முடியல. அவரை எதோட தான் பார்க்க முடியுது? திருவதிகை வீரட்டானத்தோட தான் நினைச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் இதில் முக்கிய பொருள். வேறு வேறு பொருள்கள், இன்னும் நிறைய பொருள்கள் இருக்கு. இப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து தாயுமானவராக இருக்கிற இறைவன் அந்த பெண்ணுக்கு யாராக வர்றாரு? இந்த கோணத்திலையும் போகலாம். இப்போ நான் சொன்னது தல அடிப்படையில். இது வந்து நம்ம நினைக்கிற உருவ அடிப்படையில். இன்னொரு உருவமும் இருக்குது. என்னது? தாயாய் தேவைப்படும் போது யாரா வர்றாரு? தாயாக வர்றாரு. வழிகாட்டுறதுக்கு வர்றாரு. வழிபோக்கனா போகும்போது வழிகாட்ட வர்றாரு. பெரிய புராணத்தில் வழிபோக்கர்களாக போகும்போது வழிகாட்டுறவராக வர்றாரு. பொதிசோறு கொடுப்பவராக வர்றாரு. திருவிளையாடல் புராணத்தில் போர் செய்கிறவனா வர்றாரு. போர் செய்கிற இதையெல்லாம் நீங்கள் எடுக்கணும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம்னா ஏதோ ஒன்று அதில் இணைச்சிட்டு டக்கு நகர்ந்து போயிடும். அந்த நகர்தல் தான் நமக்கு ஆபத்து. வைணவர்கள் அப்படி நகர்றது இல்லை. நீங்கள் வேலுக்குடி கிருஷ்ணன் டிவியில் பேசுகிறத பார்த்தீங்கன்னா புத்தகத்தை திறந்து வச்சுட்டு 2 வரி தான் நடத்துகிறார், மணிக்கணக்கில் பேசுகிறார். ஆமாம், நம்ம வந்து தேவாரத்துக்கு ஒரு வகையான நேரம் ஒதுக்குதலும் சித்தாந்தத்துக்கு ஒரு வகையான நேரம் ஒதுக்குதலும் எடுத்ததில் தான் நமக்கு என்ன பயிற்சி வராமல் போயிட்டு, தேவார பயிற்சி வராமல் போயிட்டு. இதையும் எடுத்துக்கலாம். எதுவெல்லாம்? வழிப்போக்கனாக வந்து உதவுதல், அதுபோல் பொதிசோறு கொடுப்பவனாக உதவுதல், பன்றிக்கு யாராக வருதல்? தாயாக வருதல், தாயுமானவராக வருதல். அந்த திருவையாறில் யாரா வர்றாரு? ஐயாரதனில் சைவனாக சிவாச்சாரியாரா வர்றாரு. திருவையாறில் சிவாச்சாரியாரா வர்றாரு. இப்படி. ஆனால் ரொம்ப முக்கியம், சிவாகம நெறியில் நின்றவர்களுக்கு மட்டும்தான். சிவாகம நெறியில் நின்றவர்களுக்கு எப்படி வந்தாருன்னு எடுக்கணுமே தவிர கண்டதையெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்திருக்கிறதெல்லாம் என்ன நெறியில் நின்றவர்களுக்கு? சிவாகம நெறியில் நின்றவர்களுக்கு.
இது ஒரு முக்கியமான இடம். இதற்கான பிரமாணங்கள் அவ்வுருவாய் தோன்றுங்கிற வரியெல்லாம் சேர்த்துக்கிடணும். அதே மாதிரி இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சரியை மார்க்கத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த சரியை மார்க்கத்தை ஊக்குவிக்கிறவராக வர்றாரு, கிரியை மார்க்கத்தில் நிற்பவர்களுக்கு கிரியை மார்க்கத்தை ஊக்குவிக்கிறவராக வர்றாரு. மார்க்க அடிப்படையிலையும் பார்க்கலாம். யோக மார்க்கத்தில் நிற்பவர்களுக்கு ஏன் அதை எடுத்து கொண்டு வர்றேன்னா, ஞான மார்க்கத்தில் நிற்கிறவருக்கு யாராக தான் வர்றாரு? குருவாக வர்றாரு. அதனால தான் அதை நான் எடுத்து சொல்கிறேன். ஞான மார்க்கத்தில் நிற்பவர்களுக்கு குருவாக வருகிறார். அந்த மார்க்கத்திற்கு ஏற்றபடி வர்றார். சரியில் நிற்கும் போதே குருவாக வந்தார்னா நமக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை. அவர் நான் உங்களுக்கு சிவாகமம் நடத்துகிறேன் பாரு, நான் பூஜை பண்ண போகிறேன் உங்களுக்கு அப்படிமோ, அது எடுபடாது. அப்போ அந்த சாதகன் எதில் நிற்கிறானோ, ஆமாம், சாதகன் யோகத்தில் ஈடுபாடாக இருந்தான்னு வச்சுடுங்க, அவர் நான் உனக்கு காட்சி கொடுக்க போகிறேன், நான் யோகம் பண்ண போகிற பிறகு வாங்கம்பா. அவனுக்கு இந்த சாதனம் பெருசாக தெரியும், வந்த யார் பெருசாக தெரியாது, இறைவன் பெரிதாக தெரியாது. ஆனால் ஞானமார்க்கி தான் யாரை தேடிக்கொண்டிருப்பான். அப்போ குருவாக வருதல் யார்கிட்ட மட்டும்தான். அதுதான் நீங்கள் இதில் ஒவ்வொரு ட்ராக்காக போகணும், ரோடாக போகணும். அப்படி தேடினா மட்டும்தான் இதில் நமக்கு ஏதோ ஒரு மந்திரங்கள் கிடைத்தா கூட அதை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்க முடியும். இப்படியெல்லாம் இன்னும் விரிக்கணும். இதில் என்ன விரிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் விரிக்கணும். அடுத்தது அடுத்த மந்திரம் பார்க்க போறோம். மந்திரம் 11. அடியவர்களாக உள்ளவர்களே, இந்த திருச்சோற்றுத்துறை என்ற தலம் அழகும் குளிர்ச்சியும் உடையது. இந்த இறைவனை நீங்கள் மனசால் தியானியுங்கள். இந்த மனதால் தியானியுங்கள்ங்கிறத சொல்ல போறதுனால தான் 10வது மந்திரத்தில் எதை வச்சிருக்கிறாரு? நினைவார் வேடமாம் ஆதி என்று சொல்றார். நினைவாருங்கிறத அங்க சொன்னது அதனால தான். 11வது மந்திரமும் 10வது மந்திரமும் கருத்தால் என்ன கொண்டிருக்கிறது? தொடர்பு கொண்டிருக்கிறது. 11வது மந்திரத்தில் சொல்ல இருக்கின்ற தியானியுங்கள் என்பதற்கு 10வது மந்திரத்தில் தோற்றுவாய் செய்கிறார். சித்தாந்த தமிழ் இலக்கணப்படி பேசுறதா இருந்தா என்ன செய்கிறார்? தோற்றுவாய் செய்கிறார், தொடங்கி வைக்கிறார். சந்த இசையால் ஞான சம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை அந்த உரையில் இருக்கிற சொல்றேன், பிறகு நம்ம அதை மாத்தி புரிஞ்சுக்கிடணும். தமக்கு வந்தவாறு பாடி வழிபடுதல் இறைவனுக்கு நாம் செய்யும் வழிபாடாகும். இந்த உரையில தமக்கு வந்தவாறு என்று இருக்கிறது. இதை நம்ம கவனமா பொருள் எடுக்கணும். நம்மளால எப்படி பாட முடியுதோ அப்படி பாடினால் போதும்னு பொருள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி பாடினால் போதும். வந்தவாறு உனக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு பாடு, அப்படி கிடையாது. வந்தவாறு என்பது இறைவனிடத்திலிருந்து ஞான சம்பந்தருக்கு வந்தவாறு அல்லது ஞான சம்பந்தரிடத்திலிருந்து நமக்கு வந்தவாறுன்னு பொருள் எடுக்கணுமே தவிர நமக்கு வந்தவாறுன்னு என்ன செய்யக்கூடாது? பொருள் எடுக்கக்கூடாது. இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தேர்வு வினாத்தாள்களில் மேலே போட்டிருப்பாங்க, உங்களுடைய சொந்த நடையில் குறிப்பிட்ட வினாக்களுக்கு உங்கள் சொந்த நடையில் எழுதுங்கன்னு போட்டிருப்பாங்க. மனப்பாட பாடலை சொந்த நடையில் எப்படி எழுத முடியும்? மனப்பாட பாடலை என்ன செய்யணும்னு போட்டிருப்பாங்க, நூலில் இருக்கிறவாறே எழுதணும்னு மேலே இந்த கொஸ்டின்லேயே டாப்பில் போட்டிருப்பான். இந்தந்த கொஸ்டின் எல்லாம் உங்கள் சொந்த நடையில் எழுதலாம். மேலே இருக்கிறது எப்படி தான் இருக்கணும்? நூலில் எப்படி இருக்குதோ, இப்போ திருக்குறள் முதல் வரி 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தைன்னா அப்படி தானே எழுத முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் வந்தவாறுனா அதான் அர்த்தம். இறைவனிடத்திலிருந்து ஞான சம்பந்தருக்கு வந்தவாறு, ஞான சம்பந்தரிடத்திலிருந்து நமக்கு வந்தவாறுன்னு பொருளை தவிர உங்களுக்கு எப்படி பாட முடியுமோ அதற்கு ஏற்றபடின்னு கிடையாது. நீங்க அந்த பன்னிசை பயிற்சியில் 10% இருப்பீங்க, 10%ல பாடுவீங்க, அது தப்பாயிரும். பன்னிசை பயிற்சி முழுவதும் பெற்று பாடணுங்கிறது தான் வந்தவாறுன்னு அர்த்தம். உங்களுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு பாடுங்கன்னு. ஆமா, எவ்வளவு குறை இருக்கிறதோ அது கழித்து விட்டு பரிசு தாருங்கள்னு தருமி சொன்ன மாதிரி என்ன செய்யக்கூடாது? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா இதை சிலர் எடுத்து வச்சுக்கிறாங்க. சிலர்
தேவாரத்தை சரியா பாடாம கேட்டா என்ன சொல்றாங்க, இந்த வரியை பிடிச்சிடுறாங்க. வந்தவாறு பாடுங்க கோளை மிடராக அப்படின்னு ஒரு வரி இருக்குது, இன்னொரு இடம் இருக்குது, அதையும் சொல்லுவாங்க. குரல் நல்லா வரலனாலும் சரி, சளி பிடிச்சிருந்தாலும் சரி, கோளை மிடரு, சளி பிடிச்சிருந்தாலும் பாடுன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு. அது உண்மைதான். ஆனா அதுலயுமே ஏதோ ஒரு வார்த்தையை வச்சிருப்பார், வேற ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பார். சளி பிடிச்சாலும் பாடலாங்கிறது கரெக்ட், பன்னிசை மாறாம பாடணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7-8 ஓதுவார் பார்த்துருக்கிறேன் நம்ம பாடசாலையிலேயே. எல்லாரும் ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டா சொல்றாங்க, அந்த பதியத்தை நீங்க சரியா பாடுறீங்க மோசமா பாடுறீங்கிறது வேற, அந்த பன்னிசைக்குரிய இலக்கணங்கள் மாறாம இருந்தா போதும். அந்த பன்னிசையை சிறப்பா பாடுறது வேற, பன்னிசையினுடைய சிறப்பு வெளிப்படாமல் பாடுறது வேற, அந்த அந்த பண் மாறாம இருக்கிறது. தோளுடைய செவியில் வர்ற பண் எதுல வரணும், தோளுடைய செவியன்ல வரணும். பித்தா பெரைசொடியில வர்ற பண் எங்க வந்துடக்கூடாது, இதுதான் பண் மாறாம இருக்கு. பண் மாறாம இருந்தா போதும். நீங்க சரியா பன்னிசை பழகலன்னா எது மாறிடும், பண்ணு மாறிடும். சிலர் பாடுறத பாத்தீங்கன்னா பண்ணு தான் வேற அறிவிக்கிறாங்க, ஆனா அதே இசை தான் வருது. அப்ப அந்த பேதம் என்ன, அந்த பண்ணினுடைய இசை பேதம் என்ன, அது தெரியணுமல்ல, அதைத்தான் இதுல எடுக்கணும். வந்தவாறே புனைதல் வழிபாடே, வந்தவாறே என்பதற்கு கவனமா பொருள் எடுக்கணும். குறிப்புரையில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துடுங்க, அதே தான் அது சொல்லுது. இங்க குறிப்புரை ஆசிரியர் அழகா சொல்லி, நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேசுனது அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஞான சம்பந்தன் திருவுளத்து வந்தவாறு. ஆமா, இந்த வரியை எல்லாருமே பாடுறவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு முடியும் அவ்வளவு. விளக்க உரை சொன்ன தண்டபாணி தேசிகர் சொல்றாரு, இந்த விளக்க உரை சொன்னவர் தான். ஆமா, விளக்க உரை தண்டபாணி தேசிகர். வந்தவாறுங்கிறதுக்கு என்ன பொருள், ஞான சம்பந்தன் திருவுளத்து வந்தவாறு. நான் அதை கொஞ்சம் நீட்டி இறைவன் இருந்து, ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். எனதுரை தனதுரை ஆகுன்னு சொல்றாருன்னு சொல்றோமல்ல, ஆனா மூல பொழிப்புரையில் இருக்குன்னா தமக்கு வந்தவாறுன்னு இருக்குது. அது தமக்குங்கிறது என்ன ஆயிரும், உங்களுக்கு எவ்வளவு பாட முடியுமோ, உங்களுக்கு எப்படி டிரைவிங் தோணுதோ அப்படி வண்டி ஓட்டுங்க சார்னு சொல்ல முடியாது. வண்டியை எப்படி ஓட்டினா சரியோ அப்படி ஓட்டுங்கன்னு சொல்லலாமே தவிர, வண்டி ஓட்டுறது உங்க சௌரியத்துக்கு ஓட்டுங்க சார் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவரு வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு சில கண்டக்டர் பாத்தீங்கன்னா நம்மகிட்டே ரூட்டு கேட்பாரு. கேட்டா இன்னைக்கு தான் சார் இந்த ரூட்ல வர்றேன் அப்படின்னா, வண்டி எதுக்கு வாங்கின நீ, ஏற்றி விட்டானுவ சார் ஒண்ணுமே தெரியாது, நம்மகிட்ட ரூட்டு கேட்பாரு. சில டிரைவர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரூட்டு கேட்பாரு. என்ன சார் இப்படி உங்களுக்கு ரூட்டு தெரியும் வண்டி யாருன்னா, எங்கிட்ட ரூட்டு கேட்கறீங்க, நாங்க 2 பேருமே ரூட்டுக்கு புதுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்ன செஞ்சிருக்கூடாது, வண்டியை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த வரியை விட்டுறாதீங்க. ஞான சம்பந்தன் திருவுளத்து வந்தவாறு அமைந்த இப்பதிகத்தை பாடி புனைதலே என்பது வந்தவாறு என்றதுன்னு அதுக்கு அழகா விளக்கிட்டார். தப்பா சொல்லியிருக்கிறானுங்க அவர் காலத்துல, அதனாலதான் அதைத்தான் வந்தவாறுன்னு சொன்னாரு. நம்ம பேசின ரெண்டையுமே அவர் சொல்லிட்டாரு, பரவாயில்லையே. இவை இறைவன் திருவுளத்து நின்று உணர்த்த எழுந்த உரைகள்ங்கிறார். சத்தியமா நான் இதை பார்க்கவே இல்லை. இந்த வந்தவாறுங்கிறதுக்கு நம்ம இப்படி பொருள் சொல்லணும்னு நினைச்சிட்டு சொன்னது தவிர இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு இந்த தேவார சத்தியமா தெரியாது. ஆமா, ரெண்டையும் சொல்லிட்டாரு. ஞான சம்பந்தர் திருவுளத்து வந்தவாறுனாரு, இறைவன் திருவுளத்து நின்று உணர்த்த எழுந்த உரைகள். எனவே இறைவன் சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி சொன்னாரோ, இறைவன் ஞானசம்பந்தருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ, ஞானசம்பந்தர் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ, அப்படி இதை பாட வேண்டும் என்று பொருள். அப்படி இதை பாட வேண்டும் என்று பொருள் என்று இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். இந்த நிறைவு திருப்பாடல்ல நம்ம எடுக்கக்கூடிய செய்திகளே எடுக்கணும். அடியவர்களாக உள்ளவர்களே என்பது உரையில் இருக்கிற முதல் கருத்து. அடியவர்களாக உள்ளவர்களே என்பதற்கு நாம் எப்படி பொருள் எடுக்க வேண்டும் என்றால், இவ்வாறு திருச்சோற்றுத்துறை முதலான தலங்களுக்கு சம்பந்தர் போன்ற ஞானிகள் சொல் கேட்டு நாம் செல்லும் போதுதான் நமக்கு அடியார்களுக்கான தகுதி வருகிறது. மேலும் இந்த தலத்து இறைவன் பெயர் ஒளிவெண்ணிற்று அப்பர். எனவே நம்மை அவர் ஒரு குருவாக நின்று அடியாராக்கக்கூடியவர். மந்திரம் 1 இல்
சிற்றின்பத்தை பேரின்பமாக நுகர்தலை பேசியது இந்த திருப்பதிகம். மந்திரம் 2 கிரியாமார்க்கம் பேசப்படுகிறது. மந்திரம் 3 இறைவனுடைய வீரக்கடலும் சூலமும் பேசப்படுகிறது. அது பாசநீக்கம். மந்திரம் 4 மழு பேசப்படுகிறது, பாசநீக்கம். மந்திரம் 5 இறைவன் வேதம் ஓதுதல் பேசப்படுகிறது, வீடு பேறு பேசப்படுகிறது, அது பேரின்பம். மந்திரம் 6வது மந்திரத்தில் அடிகள் என்று இறைவன் குருவாகவே சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஞான மார்க்கம் அல்லது பேரின்பம். குரு வந்தாலே பேரின்பம் அல்லது ஞானம், ரெண்டும் ஒண்ணுதான். 7வது மந்திரத்தில் காலனை உதைத்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடிப்பாடுவர் உள்ளங்களில் இறைவன் நடனமாடுவார் என்பது அதுதான் அடியாராகுவதை குறிக்கிறது. இந்த தலத்துக்கு சென்று ஆடி பாடி இறைவனை வணங்கும் போது இறைவன் உள்ளத்தில் நடனமாடுவார்னா என்ன பொருள்னா, தவம் முழுவதும் கைகூடும் அர்த்தம். தவம் கைகூடும் போது அவர் யாராகிறாரு? அடியாராகிறார். தவம் கைகூடுறதுக்கு தான் இந்த தலத்துக்கு போக சொல்றாரு. ராவணனை சொல்லுகின்ற மந்திரத்தில் அந்த தலத்தை சென்று அடைதலை வலியுறுத்தி இருக்கிறாரு. சமண பௌத்தர்களை சொல்லுகின்ற மந்திரம் இன்றைக்கு தான் படித்தோமா இல்லையா? இல்லை, அயன்மாலை சொல்லுகின்ற மந்திரத்தில் நம்ம பெரிய புராணத்தோடு சேர்த்து நல்ல விரிவாக படித்தோம். அதில் அவர்கள் அயன்மால் இருவரும் 5 எழுத்து சொன்ன செய்தியை சொல்லி நமக்கும் அதை வலியுறுத்துகிறார். 10வது மந்திரத்தில் ஆகம நெறியில நில்லுங்கிறாரு. இந்த அறிவுரைகள் எல்லாம் யார் ஒருவர் கேட்கிறாரோ அவர் உறுதியாக யாராயிருவாரு? அதுதான். அது ஆகிறதுக்கு இந்த தலத்துக்கு போங்க. இந்த தலத்துக்கு சென்றால் இறைவன் அருள் கிடைக்கும். இப்படி 10 மந்திரத்தையும் தனியாக ஒரு வரியில பார்த்து நம்ம பழகிறது எவ்வளோ அழகா இருக்கு. இப்படி பழகின அன்னைக்கு தான் நம்ம திருமுறையை வளர்க்க முடியும். 10 மந்திரத்தில் இவ்வளவு பெரிய பார்வை இருக்குது. நீங்கள் தலத்தை அடைந்து தியானியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் தியானியுங்கள்னு சொல்லுகிறார்னா அது ரொம்ப முக்கியம். அதை திருக்கோயிலினால்தான் சரியகிரிய யோகம் வரைக்கும் கோயில் தான். சரியகிரிய யோகம் வரைக்கும் கோயில் தான் சார். அது உங்களுக்கு அந்த 3 முடிகிறதுக்குள்ள சங்கமம் கிடைச்சிடும். நீங்க ஒரு கோயிலுக்கு அடிக்கடி போனாலே ஒரு கூட்டம் கிடைச்சிடும். இப்ப நம்ம சக்தி விநாயகர் கோயிலுக்கு போனா பாடம் படிக்கிறவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அது பற்றி தெரியாதவங்க கூட அங்கங்க நின்று என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. நம்ம அங்கங்க நின்று பார்க்கிறவங்கள நம்ம சட்டை பண்றதில்ல. சட்டை பண்ணோம்னா நமக்கு அந்த ஃப்ளோ கெட்டு போயிடும். அதனால நான் அவங்கள எட்டியே பார்க்க மாட்டேன். வியப்பா பார்ப்பான். நமக்கு நல்லா தெரியும் 4 நிமிஷத்துக்கு மேல நிற்க மாட்டான்னு தெரியும். அவன் வியப்பா பார்த்து நமக்கு என்ன போகுது? அவனை பார்த்தோம்னா நமக்கு இந்த வேலை என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். இருந்தாலும் அவங்க அதை என்ன செய்வாங்க? வியப்பா 4 நிமிஷம் 8 நிமிஷமாக அவனுக்கு. நம்ம வகுப்புலையே நம்ம யார்ட்டையுமே பழகாம சிலர் உட்கார்றாங்க. இப்போ உங்க கூட உட்கார உங்களுக்கு தெரியாது. ஒரு 2-3 பேர் வர்றாங்க, உங்களுக்கே தெரியாது. உங்ககிட்ட யார்ட்டையும் பழகல, யார்ட்டையும் பழகல, ஆனால் உட்காடுறாங்க சிலர் மாரியம்மன் கோயிலில். அது அவங்களோட அந்த உயிரில் வர்ற மாற்றம். அது எதா மாறும்? அவங்களுக்கு சங்கமமாக மாறும். ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு குருவினுடைய சம்பந்தம் என்ன செய்யும்? எங்கே வேணாலும் கிடைக்கலாம். நம்ம தான் குருன்னு நம்ம தான் ஆசிரியர் தானே சொல்கிறோம். நம்ம குருன்னு யார்ட்டையும் சொல்லலையே. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு குருவினுடைய சம்பந்தம் கிடைக்கும். அப்போ கோயில் எது வரைக்கும் தான்? யோகத்தை தருவது கோயில். அந்த சரியகிரிய யோகத்தின் மூலமாக சங்கமத்தின் மூலமாக குரு. அந்த குரு உபதேசித்து கடைசியில் இந்த ஞானம் வந்த பிறகு ஏற்கனவே நீ வளர்றதுக்கு காரணமாக இருந்த கோயிலை நீ விட்டுறக்கூடாது. நீ விட்டா எல்லாரும் விட்டுருவாங்க. ஞானம் அடைந்தது உண்மைதான், ஜீவன் முக்தனானது உண்மைதான், பேரின்பம் அடைந்தது உண்மைதான். ஆனால் உன் வளர்ச்சிக்கு காரணமான எதை விட்டுறக்கூடாது? கோயிலை நீ விட்டா எல்லாரும் விட்டுருவாங்கன்னு சொல்றதுக்கு கடைசியில் என்னது? இப்போ 2வது என்ன தாக்காம இருக்க? பிராரத்த வினைகள் தாக்கிடக்கூடாது, ஆகாமி வந்துடக்கூடாது. அதுக்கு கோயில் காரணம் வேற. குரு வருவதற்கு முன்பு கோயில் காரணம் வேற, வந்த பிறகு கோயில் காரணம் வேற. குரு வருவதற்கு முன்பு சரியகிரிய யோகம் கைகூட, குரு வந்த பிறகு
அதாவது மலவாசனை தாக்காமல் இருக்கவும் ஆகாமியும் தோன்றாமல் அது எழுதிடுங்க. இப்படி பிரிச்சுடுங்க. இங்க ஞானசம்பந்தர் குரு வருவதற்கு முன்பு பேசுகிறாரா, வருவதற்கு பிறகு ரெண்டையுமே சேர்த்து பேசுறாரு. ஏன்னா அவர் ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு புலவர் கிடையாது, அவரே சிவன் தான். அதனால அவரால் ரெண்டையுமே என்ன செய்ய முடியுது, சொல்ல முடியுது. கோயில் போனா உனக்கு சரியகிரிய யோகமும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும், குரு கிடைப்பாரு, எல்லாம் அடியார்னே சொல்லிட்டாரு, சங்கமும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கின்றார். இந்த பாயிண்டை பிடிச்சிடுங்க. குரு வருகைக்கு முன்பு சரியகிரிய யோகத்திற்காக கோயில், குரு வந்த பிறகு பிராரத்தத்தை நுகரும் போது வாசனை தாக்காமல் இருந்து ஆகாமியில் வராமல் இருப்பதற்காக கோயில். எனவே கட்டுநிலையிலும் கோயிலை விட முடியாது, ஜீவன் முக்த நிலையிலும் எதை விட முடியாது, கோயிலை விட முடியாது என்று இந்த தேவார பகுதியை நாம் நிறைவு செய்வோம். இதை ஆஃப் பண்ணிடுங்க.